ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சம்மர் ஸ்பெஷல் ரோஸ் மில்க் எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். இந்த ரோஸ் மில்க் கூடவே ரோஸ் மில்க் சிரப்பும் நேச்சுரலாக எப்படி செய்யணுன்றது தான் காமிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெயில் காலத்தில் நம்ம உடம்புக்கு நிறைய நீர் தேவையாக இருக்கிறதுனால நம்ம வந்து தண்ணி, இளநீ, ஜூஸஸ்லாம் மாதிரி எப்பயும் குடிச்சிக்கிட்டே இருப்போம். எப்பயும் தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால இப்போ இந்த சம்மருக்காக நாங்கள் ஒரு ஜூஸ் தான் செஞ்சு காட்ட போகிறோம். அதாவது ரோஸை வச்சு ரோஸ் சிரப்பு செய்ய போகிறோம். அது வந்து இயற்கையான முறையில் ஒரு கலரும் சேர்க்காமையே ரோஸ் சிரப்பு செஞ்சு அதை வச்சு ரோஸ் மில்க்கு எப்படி செய்கிறதுன்னு காட்டுறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம நாட்டு பன்னீர் ரோஸ் வந்து 200 கிராம்ஸ் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் காஞ்ச பீட்ரூட்டை வந்து நல்லா கழுவி துருவி அதை வெயிலில் காய வச்சு நல்லா ட்ரை ஆகணும், மாய்ஸ்சரே இல்லாமல் அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரோஸ் சிரப் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் நீங்கள் தனியாக எடுத்து தண்ணியில் போட்டுக்கோங்க. இந்த ரோஸ் நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது, வெறும் அதோட பெட்டல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதை வந்து நம்ம உபயோகிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா அதை வந்து தண்ணியில் போட்டு நல்லா கழுவிடணும். இப்போது எல்லா ரோஸ் பெட்டல்ஸையும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ வந்து சிரப் செய்கிறதுக்கு நம்ம எல்லா ரோஸ் பெட்டல்ஸையும் நம்ம வந்து ஒரு அகலமான பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். இப்போது இதில் வந்து இது மூழ்கிற அளவுக்கு மட்டும் நம்ம வந்து தண்ணி இதில் ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப நிறையா தண்ணி வந்து சேர்த்துடக்கூடாது, ஜஸ்ட்டு அந்த மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போது இதில் வந்து நம்ம அந்த துருவி வச்சுருக்க ட்ரையான பீட்ரூட்டை 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் போல் இதை அடுப்பில் வச்சு கொதிக்க விடணும். கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோஸ் கலர் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கிடும். இந்த ரோஸ் பெட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாக ஆக ஆரம்பிச்சிரும். அதோட கலர்லாம் தண்ணிக்குள்ளே போயிடும். ஸோ அதை ஒரு 10 நிமிஷம் போல் வச்சு அதை இறக்கிடுங்க. இப்போது இந்த வாட்டரை நம்ம தனியாக எடுத்துக்கணும். ஃபில்டர் பண்ணி நம்ம அந்த தண்ணியை தனியாக எடுத்துக்கலாம். நல்லா அந்த ரோஸ் பெட்டல்ஸையும் நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி அந்த எசன்ஸ் எல்லாத்தையும் நல்லா எடுத்துருங்க. கீழே நம்ம தண்ணி பார்த்தோன்னா நல்லா டார்க் பிங்க் கலரில் இருக்கும். இப்போ வந்து நம்ம சிரப் செய்கிறதுக்கு நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணணும். ஸோ 200 கிராம் வந்து நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு 100 கிராம் போல் சர்க்கரையும் அதே அளவு நம்ம தண்ணியும் ஆட் பண்ணி அதை வந்து கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த சுகர் எல்லாம் நல்லா கரையணும், அது வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதுலேயே நம்ம வந்து லெமனும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், லெமன் ஜூஸும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ இது வந்து நல்லா கொஞ்சம் கொதி வரணும். கொதி வந்தோடனே நம்ம வச்சுருக்க அந்த பீட்ரூட் ப்ளஸ் ரோஸ் சிரப் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது வந்து நல்லா அந்த பிசுக்கு பதம் இல்லைன்னா ஒரு கம்பி பதம் அது வர வரைக்கும் இதை வந்து நம்ம காய்ச்சிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொதி வரும்.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குவான்டிட்டிலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நல்லா வத்திருச்சு. ஸோ இப்போ வந்து பிசுக்கு பதம் வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் அதை ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுருங்க. நம்மளோட ரோஸ் சிரப் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஸோ எப்பப்பெல்லாம் ரோஸ் மில்க் செய்யணுமோ அப்பப்போ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரோஸ் மில்க் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா பால் நல்லா ஜில்லுன்னு ஆகிடும். அந்த பால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் பாலுக்கு நீங்கள் வந்து 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து சிரப் வந்து ஆட் பண்ணணும். நம்ம வீட்லேயே வந்து செஞ்சனால ஆர்டிஃபிஷியல் கலர், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் எதுவுமே இருக்காது. ஸோ வந்து ரொம்ப நல்ல வாசமாக இருக்கும் உங்களுக்கு. வெயில் காலத்துக்கு ஏற்ற சுவையான ரோஸ் மில்க் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ இது வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.